என்னது வெக்கமே எல்லாம் மறுபடியும் வந்துட்டீங்க? அப்படி தோத்து ஓடுற ஆளுங்க கிடையாது நாங்க. இந்த பொண்ணோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நாங்க கண்டிப்பா இங்க இருந்து போவோம். இங்க பாருமா, நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே? வெக்கமா இல்லையா உனக்கு? வேலை வெட்டி இல்லாத இவளுங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்க நீ. எதுவா இருந்தாலும் நாளைக்கு நீ பேங்க்குக்கு வா, அங்க பேசிக்கலாம் தனியா. நீ பொம்பளைங்க கிட்ட மட்டும் தான் எப்பயுமே தனியா பேசுவேல? பொம்பளைங்கள்ட்ட நான் தனியா பேசணுமா இல்ல கூட்டமா பேசணுமா நான் தான் முடிவு பண்ணுவேன். முதல்ல எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. என்னங்க வேண்டாம், சொல்றது கேளுங்க, விட்டுருங்க. உனக்கு இங்க என்ன வேலை? முதல்ல போய் டீ போடு. வந்துட்டா. இங்க பாரு, இந்த டீன்னு சொல்ற விஷயம் கொஞ்சம் தண்ணியை அடுப்புல வச்சு டீயும் பாலும் அதுல போட்டு சூடு பண்ணா கிடைக்கிற பொருள் தான். பொம்பளைங்க சுட வச்சதான் பால் கொதிக்கும்னு எங்கேயும் எழுதி வைக்கல. ஓஹோ, அப்ப நீங்க எல்லாம் எனக்கு டீ போட கத்து கொடுக்க வந்திருக்கீங்களா? டீ மட்டும் ஒண்ணும் கிடையாது, உனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை உனக்கு கத்து கொடுத்துட்டு தான் இங்க இருந்து நாங்க போவோம். பெண் சமத்துவ வேதியோட எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் தான் இந்த நிரோஷா. இவள நீங்க பேங்க்ல வச்சு கொடுமைப்படுத்துறீங்களா? கொடுமையெல்லாம் ஒண்ணும் படுத்தல. எப்போது பாடம் கத்து கொடுப்பேன். வேலை செய்யறதுக்கு தான் அரசாங்கம் சம்பளம் தராங்க, மத்தபடி மொபைல கொஞ்சிறதுக்கு இல்ல. அரசாங்க வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட ட்ரெஸ் கோட பாருங்க. மிஸ் ஃபெமினா காம்படிஷன்ல கேட்வாக் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க எந்த ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர்ல வேணா போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா போற மாதிரி ஒரு கியூ போயிட்டு இருக்கும். அதுல அந்த பக்கம் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு தான். மகளிர் முன்னேற்றத்துக்கு ஷார்ட்கட்ல ஒரு வழியும் கிடையாது. மெரிட்ல வந்தா மட்டும்தான் அரசாங்க வேலையில அதிகாரி ஆக முடியும்.